எடுத்தான். அது பாறையிலே விதைத்து விழுந்தது, முள்ளிலே விழுந்தது, மூன்றாவது எங்க விழுந்தது? வழி அருகே விளைந்தது. நல்லா கவனிக்கணும். நீங்க இப்ப இந்த பிரசங்கத்தை கடமைக்காக கேட்டால் நீங்கள் ஒரு வழிபோக்கன். அல்லேலூயா. பாஸ்டரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க பிரசங்கத்தை கேட்டா நீங்க வழிபோக்கன். அல்லேலூயா. நான் சபையில ஒரு சப்ஸ்கிரைபர். என்னது? நான் இந்த எச்சரிப்பு சட்ட சபையில ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னா என்னது? நான் ஒரு அங்கத்தினர். இந்த சபையில நீ ஒரு அங்கத்தினராய் பிரசங்கத்தை கேட்பனா நீ ஒரு வழிபோக்கன். அது ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பிள்ளையே, நான் பிரசங்கத்தை கேட்காவிட்டால், கவனிக்காவிட்டால் மற்றவர்கள் என்னை தப்பா நினைப்பாங்களே என்று பிரசங்கத்தை கேட்டாலும் நீங்க யாருமா? சொல்லுமா, வாயை தருது. வழிபோக்கன். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிரசங்கத்தை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வழிபோக்கனாய். அதனாலதான் கேட்கிற வசனம் நமக்குள்ள என்ன செய்யல? சொல்லுங்க பிரதர். என்ன சொல்லுங்க ஸ்டீபன் பிரதர்? விளையல. என்ன செய்யல? விளையல. ஏன்னா பாறையாக, நான் முள்ளாக, உலக கவலையோட, உலக ஆசைகளோட, இதோ ஒரு எண்ணத்துல ஒரு வழிபோக்கனா வசனத்தை என்ன செய்யற? கேட்கிறதுனால் எனக்கு அது என்ன செய்யல? அவர் அனுப்பின மழை எப்படி நனைத்து முளைவை கொடுத்து ஆதாரத்தை கொடுக்குதோ அதே போல எவ்ரி சண்டே விதைக்கப்படுகிற வசனம் இருதயத்தை நனைக்க வேண்டும். அது முளைக்க பண்ண வேண்டும். அது உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்க வேண்டும்.